எனக்கு முன்னாடி நிறையா முடி இருந்துச்சு. இப்போ ஏஜ் ஆக ஆக எனக்கு முடி குறைஞ்சிட்டே வருது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பேக்கை ட்ரை பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முளை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நல்லா அடர்த்தியான முடி இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப கொட்டிருச்சு, எனக்கு ஏஜ் ஆக ஆக முடி குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்பில் உங்களுக்கு எவ்வளோ முடி இருந்துச்சோ, அதாவது உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக இருந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த அடர்த்தியான முடி திருப்பி உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது, யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த அதே முடி திருப்பி உங்களால் பெற முடியும். உங்களுக்கு 40 வயசு ஆனாலும் பரவாயில்ல, 50 வயசு ஆனாலும் பரவாயில்ல, உங்களோட முடி நீங்கள் திருப்பி பெறலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை நீங்கள் கண்ணால் பார்க்கலாம். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. இந்த ஹேர் பேக் எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முளை சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் வெந்தயம், கருஞ்சீரகம். நான் ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ரெண்டுமே நான் எடுத்துக்கிட்டேன், ஈக்குவல் குவான்டிட்டியில். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் எந்த அளவுக்கு வெந்தயம், கருஞ்சீரகம் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, நான் வெந்தயம் யூஸ் பண்ணலாமா நிறையா பேர் கேட்பீங்க. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் 30 மினிட்ஸுக்கு பதிலாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஹேர் பேக்கை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகாது. ஆனால் அதோட ரிசல்ட் உங்கள் ஹேரில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியோடைய ஊற வச்ச தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நான் கற்றாழை எடுத்திருக்கேன். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரல் கற்றாழை யூஸ் பண்ணுறது நம்ம ஹேருக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டு. முடியாத பட்சத்தில் எனக்கு கற்றாழை எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கடையில் விற்கிற ஜெல் கூட வாங்கிக்கலாம். ஆனால் எந்த ஒரு கலரும் இல்லாத மாதிரி ஒயிட் கலர் ஜெல்லாக வாங்கி நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு குட்டி குட்டியாக கிடச்சா நான் 2 வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸாக கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதோடைய சைடு முள்ளுகளை மட்டும் வெட்டிட்டு நம்ம ஜெல்லு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எனக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்றவங்க கற்றாழையை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் விற்கிற ஜெல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பே ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்கள் கற்றாழை சேர்க்கறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நான் சொல்கிற மாதிரி பேக்கை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஹேரில் வச்சுருக்காமல் நீங்கள் வந்து ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது இதை சேர்க்கறதுக்கு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதையுமே நான் நல்லா ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. ஆனால் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும், அதாவது ரொம்ப கெட்டியாக இருக்குது, எனக்கு பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் கூட தண்ணி நீங்கள் ஊற்றி நல்லா பேக்கை அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இது எப்பயுமே நம்ம வந்து வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்க்கும்போது பேக்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லாட்டி அந்த டஸ்ட்டாக நம்ம தலையில் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக ஒட்டிடும். அப்போ நமக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்பவுமே கஷ்டமாயிடும். நமக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு கஷ்டம்னு யோசிச்சோம்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இதுவே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அப்ளை பண்ணும்போது ஹேரில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா ஸ்கேல்பில் வந்து பரவிடும். நமக்கு அப்போ ஹேர் க்ரோத் வந்து ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிடும். அதனால் நம்ம இங்கே முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரண்டான துணியை வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்காது. நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் தண்ணி கொஞ்சம் அளவாக சேர்த்துருக்கனால எனக்கு கொஞ்சம் பேக் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த அளவே நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் சேர்த்துக்க போகிறது 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் இல்லை, விட்டமின் இ ஆயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஹேரை வந்து ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஏதாவது ஆயில் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி விட்டமின் இ சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா பேக்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேர் பேக்கை வந்து ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ளை பண்ணும்போது எப்பயுமே நம்ம ஸ்கேல்பில் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயே வந்து ஆயில் வச்சுக்கணும். நம்ம எம்டி அதாவது ட்ரை ஹேரில் வந்து நம்ம எப்பயுமே பேக் அப்ளை பண்ணக்கூடாது. அது இன்னுமே நம்ம ஹேரை வந்து ட்ரையாக மாற்றிடும். இப்போ நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறனால என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைமுடிக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கறதோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேர் ஃபாலே கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை வந்து இது கொடுக்குது. நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஷைனிங்கையும் கொடுக்குது. கருஞ்சீரகம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை வந்து ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கருஞ்சீரகம் நம்ம ரெகுலராக நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரில் நான் வந்து ஒரு மேஜிக் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும், நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். வீக்காக இருக்கக்கூடிய ஹேர்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுக்கும். அந்த கருஞ்சீரகம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம ஹேரில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல். ஆலோவேராவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் வந்து இப்போ நம்ம ஹேர் வந்து ஹீட்டுனாலேயோ குளிர்னாலேயோ இல்லை நம்ம வெளியே போய்ட்டு வரும்போது நிறையா தூசெல்லாம் நம்ம ஹேரில் பட்டு அதனால் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜிலிருந்து நம்ம முடியை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நமக்கு தலைமுடிக்கு எப்பயுமே ஆலோவேரா ஜெல்லும் வந்து நம்ம எடுத்துக்கணும். எனக்கு கோல்டு காஃபு எனக்கு சேராது அப்படின்னு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம தலையில் வச்சுருக்கக்கூடிய டைமிங்கை தான். இப்போ நான் எப்பயுமே பேக் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் வச்சுருப்பேன். நீங்கள் வந்து சேராதுன்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். நம்ம அதனால் அதை கூட ஏதாவது ஆயில் வந்து சேர்த்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நான் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணேன். நல்ல ஒரு ரிசல்ட்டு, நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக என் ஹேர் இருக்குது. நல்ல ஒரு க்ரோத்தும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேரை ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் முடி இப்போ இருக்கிற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அப்படியே உங்கள் முடியை வந்து வளர வைக்கும். நீங்கள் முன்னாடி இருந்த முடியை இப்போ எனக்கு ரொம்ப கொட்டிடுச்சுன்னு நினச்சாலும் அந்த முடியும் நமக்கு திருப்பி வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் முல்லை சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.